இந்த மக்களுக்கு 20,000 தான் திருமணத்தை நடத்திடலாம், இந்த அளவுக்கு ஒரு உதவி கொடுத்தா மட்டுமே இவங்க திருமணத்தை நடத்திடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது எவ்வளவு கேவலமான மைண்ட் செட். என்ன ஓட்டு போடு, நம்ம ஓட்டு போட்டுறியா போடுறியா இல்லையா அப்படின்னு கேட்பீங்களா? அப்படி கேளுங்க, அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போறான்னு பார்க்கலாம். எந்த முதலமைச்சர் வந்து உங்களோட டீ சாப்பிட்டாரு, எந்த முதலமைச்சர் உங்களோட வந்து உணவு அருந்தினார், அதையெல்லாம் யார் உங்களுக்கு பிரியாணி போட்டது? எவ்வளவு ஒரு மோசமான பேச்சு இது. ஒரு மனுஷன் சக மனுஷன் கூட வந்து உட்காந்து சாப்பிட்றத போயிட்டு ஒரு நியூஸ் ஆக்குறீங்கன்னா எவ்வளவு ஒரு மோசம் இது. அவர் எங்கன்னா வந்து நாய்களோட உட்காந்து சாப்பிட்டாரா, இல்ல பன்றிகளோட உட்காந்து சாப்பிட்டாரா, இல்ல விலங்குகள் பறவைகளோட உட்காந்து சாப்பிட்டாரா? சக மனுஷன் ஒரு மனுஷனோட உட்காந்து சாப்பிட்டான், இதை வந்து ஒரு நியூஸ் ஆக்குறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். அதை யார் சொல்றாங்க? அதே பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அரசியல் செயல்பாட்டாளர், அன்பு தம்பி திரு பிரதாப் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். தம்பி வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கும். பல ஆண்டு கழிச்சு ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். இப்ப முக்கியமான பிரச்சனை எதுன்னா, தூய்மை பணியாளர்கள் பல நாட்களாக தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்களுடைய உண்மையான கோரிக்கை என்ன, அவங்களுடைய தேவை என்ன, இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ இன்னையோடு சேர்த்து 12வது நாள் போராட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான 2 கோரிக்கை. ஒன்று பணி நிரந்தரம், சரி. மற்றொன்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலையை நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்காதீங்க. ஈவன் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நேரடியான அரசாங்கம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க அதை நீங்கள் தனியார் வசமாக ஒப்படைக்கிறீங்க. ராம்கி நிறுவனத்தின் மூலமாக வந்து எங்களுக்கான சம்பளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அடிப்படையில் எங்களுடைய முதன்மை நோக்கமான அந்த நிரந்தர பணி, அரசு பணின்றது அங்கே தடைப்பட்டு போகுது. ஏன்னா நீ ஒரு கான்ட்ராக்டர் போய் வேலை செய்ய போற, ஆனால் இப்போ நீ வந்து கேட்க முடியாதுல்ல, ஏன்னா நிரந்தர பண்ணி நான் வந்து ஒரு அரசாங்க ஊழியர் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த காரணத்திற்காக பார்த்தீங்கன்னா 2 காரணத்தை முக்கியமான விஷயங்களா முன்வைக்கிறாங்க. இப்போ அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தது தான், அதுல எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது. நீங்க வாங்க, போராட்டத்தை கைவிட்டு வாங்க. ஏன்னா சென்னை முழுக்க குப்பைகள் நாறிட்டு இருக்கு. இந்த சென்னை சிங்கார சென்னை இன்னைக்கு நாரி போயிருக்குது. அதனால அந்த குப்பையை கிளீன் பண்ண வாங்க. அதாவது உங்க கோரிக்கையை நான் செயல்படுத்துற வாங்க கிடையாது, உங்க கஷ்டங்களை சரிப்படுத்துற வாங்க கிடையாது. சென்னை நாறிட்டு இருக்கு, நீங்க தான் தூய்மைப்படுத்தணுன்றதுக்காக கூப்பிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சிந்தனை. இப்போ குப்பையாயிடுச்சு, நாத்தடிக்குது, அதை கிளீன் பண்ணதுக்கு நீ கூப்பிடுறேன்னா அப்போ நோக்கம் அந்த மக்களோட நலன் கிடையாது, அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேறது கிடையாது, கிளீன் பண்ணிடணும். ஏன்னா எவ்வளவு நாளா நீ நாத்தத்தில் இருக்க முடியும், அதனால கிளீன் பண்ணுன்ற காரணத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. நாங்க உங்களுக்கு 100% பணி பாதுகாப்பா தரோம். அவங்க மக்கள் கேட்கக்கூடியது அரசு பணியா தாங்க, இந்த பணியை வந்து நிரந்தர பணி தாங்கன்னு சொல்லிட்டு, நீ கான்ட்ராக்ட்ல தான் இருக்கணும், நீ தனியார் கிட்ட தான் போய் வேலை செய்யணும், ஆனா உனக்கான பணி பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசுற நேரத்துல இன்னைக்கு காலையில வந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, அதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் சொல்றேன். நீங்க இந்த ராம்கி கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 100% பணி பாதுகாப்பு முக்கியமா என்ன கொடுக்க போறோம்னா, உனக்கு வந்து வருங்கால வைப்பு நிதி, ஊழியர் மற்றும் மருத்துவ காப்பீடு, போனஸ், பண்டிகை கால சிறப்பு நிதி, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த தொழிலாளர் நல நிதினு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. திருமண உதவித்தொகை 20,000, கல்வி உதவித்தொகை 12,000, மரண நிகழ்வு நிதி உதவி, புத்தகத்திற்கான நிதி உதவி, கணினி பயிற்சி நிதி உதவி. கவர்மெண்ட் புக்கு கொடுக்குது, பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா புக்கு வந்து ஃப்ரீ. அப்போ இந்த புத்தகத்திற்கான நிதி உதவினா என்ன புத்தகம் கொடுக்க போறீங்க? காலேஜுக்கான புத்தகத்தை கொடுக்க போறீங்களா, இல்ல நாளைக்கு அவன் MBBS படிச்சா அதுக்கான புத்தக செலவு நீங்க கொடுக்க போறீங்களா, லா படிச்சா புத்தகத்துக்கான செலவு கொடுக்க போறீங்களா? எந்த விதமான கிளாரிபிகேஷனும் கிடையாது. திருமண உதவித்தொகை 20,000. நீங்க சொல்லுங்க, 20,000த்துல ஒரு சாப்பாடு செலவு முடிக்க முடியுமா? முதல்ல வாய்ப்பே கிடையாது. 20,000 வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு அரை சவர்ல ஒரு தங்கம் வாங்க முடியுமா? இந்த மக்களுக்கு 20,000 தான் திருமணத்தை நடத்திடலாம், இந்த அளவுக்கு ஒரு உதவி கொடுத்தா மட்டுமே இவங்க திருமணத்தை நடத்திடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது எவ்வளவு கேவலமான மைண்ட் செட். 20,000த்துல என்ன உன்னால அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 சொல்றேன்னு சொல்ல முடியல. அவங்களோட ஆதிக்க புத்தி இதன் மூலமா வெளிப்படுது அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் இவங்களுக்கு போதும். கல்வி உதவித்தொகை 12,000 என்ன கல்வி உதவித்தொகை என்ன படிச்சிருவாங்க? நீங்க வந்து அரசு கல்லூரியில் ஒரு சீட்டு கிடைச்சா அரசு ஸ்காலர்ஷிப் பிடிக்குது, அங்க குறைவான கல்வி வருஷம். அப்ப இந்த 12 சும்மா எல்லாமே ஒரு ஏமாத்து, ஒரு மேல் பூச்சி வேலை தான். இதெல்லாம் உனக்கு பண்றேன். இதுல எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம். நான் உனக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறேன், பண்டிகை கால விடுப்பு கொடுக்குறேன்னா, பண்டிகை காலத்துல வந்து சிறப்பு உதவித்தொகைகள்லாம் என்ன போனஸ் கொடுப்பாங்க, 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் போனஸ் கொடுப்பாங்க. இது காலங்காலமா எல்லாருமே கொடுத்துருக்கக்கூடிய ஒண்ணு. லீவ்ல வந்து நீங்க இப்போ உங்களுக்கு பொங்கல் லீவு,
இல்ல நியூ இயர் லீவு, அந்த லீவில் நீ வந்து வேலைக்கு வந்தா உனக்கு டபுள் மடங்கு சம்பளம். இது யாருக்கு தெரியாதா? இது எல்லாருமே பண்ணக்கூடியது. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் முழுக்க முழுக்க வந்து தனியார் துறையா மாறிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு போக்குவரத்து துறையில லாஸ், எல்லாத்துலயுமே லாஸ். இருக்கிற ஒரே ஒரு துறை இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து செல்வ செழிப்போட அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வாங்கி பாலாறுலும் தேனாறுலும் மிதந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு துறை டாஸ்மாக் துறை. அந்த துறையில மட்டும்தான் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை என்ன, அரசாங்கத்துல அவருடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அந்தந்த மாவட்டத்துல வந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கணும். அதுக்கான அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேள்வி கேட்குறாங்க, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தெல்லாம் வருமானம் ஏன் வந்து குறைவா வந்திருக்கு, இங்க ஏன் நீங்க அதிகப்படுத்தல? இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம், நல்ல அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்து அரசு பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட் டாஸ்மார்க்ல வந்து சரக்கு நல்லா வித்து காட்டணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா விற்கணும். இத்தனை 1000 கோடினா இதை ஒரு 1000 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கணும் சொல்லிட்டு சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாராயத்தை ஊத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படி நல்ல அரசாங்கமா இருக்க முடியும்? இப்போ இந்த அரசாங்கத்தை, திராவிட மாடல் அரசாங்கத்தை 26 நம்ம தேர்ந்தெடுத்தே ஆகணும். அப்படி கண்டி தேர்ந்தெடுக்க தவறிட்டனா மிகப்பெரிய வரலாற்று பிழை. பாஜக உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும், நாளைக்கே எல்லாம் சனாதனமா மாறிடும். நம்ம நம்பி ஒன்றிப்பா ஓட்டு போடணுன்றதுக்காக மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்கல்ல, 4 வருஷமா அனுபவிக்கிறாங்க. இந்த 4 வருஷமா அனுபவிக்கிற மக்களுக்கு இன்னைக்கு காலையில ஒரு திட்டம், தாய்மானவர் திட்டம் நினைக்கிறேன். தாய்மானவர் திட்டம்னா வீட்டுக்கே போயிட்டு மாற்றுத்திறனாளிகளோ முதியோர்களோ இருந்தா அவங்க வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை வழங்குற திட்டம். 4 வருஷமா அப்படி ஒரு யோசனையே வரல அரசாங்கத்துக்கு. 4 வருஷமா கொடுக்கறதுக்கு வந்து வண்டிங்க இல்ல, 4 வருஷமா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்ல. 8 மாசத்துல தேர்தல், அந்த 8 மாசத்துல நீங்க போய் கொடுக்க போறீங்க. அப்போ இந்த நாட்டுக்காக எப்படி ராணுவர்கள் காவலாளர்கள்லாம் முக்கியம்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் முக்கியம். நிச்சயமா. ஆனா அவங்களை நீங்க வந்து எந்த அளவுக்கு கேவலமா வச்சுட்டு இருக்கீங்க. அதை தாண்டி பொதுவா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இப்போ இதுக்கெல்லாம் வந்து மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நமக்கு உள்ளபடி என்ன ஒரு வருத்தம்னா, இன்னைக்கு பல பேர் வந்து இப்போ எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாட்டிகள் ஆயாக்கிட்டலாம் நான் பேசும்போது பாத்தீங்கன்னா மோடியை பயங்கரமா திட்டுவாங்க. ஒரு மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏரியால காசு போட மாட்டான், இது பண்ண மாட்டான், அது பண்ண மாட்டான்னு திட்டுவாங்க. சரி, ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா அவன் துட்டு போட தானே இவன் கொடுக்கறதுக்கு, யாரு பிரதமர் மோடி அவர்கள் துட்டு போட்டா தானே இவர் கொடுக்கறதுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட்டை எங்க ஊர்கள் இருக்கிற லோக்கல் திமுக வந்து விதைக்கிறாங்க. மறைமுக விதைப்பாங்க. எங்கம்மா ஏரி வேலை காசு போட்டாங்களா அப்படின்னா இன்னும் ஏரி வேலை காசு எல்லாம் போடல. ஏன்டானா மோடி இன்னும் துட்டு போடலையா, அதனால ஏரி வேலை காசு போடலையா? அப்போ பொதுவாகவே வந்து ஒரு பொது வெறுப்பு தனத்தை வந்து பாஜக எதிராக நீங்க உழைக்கிறீங்க. சரி, ரைட், ஓகே. ஆனா நீங்க அது வந்து நழுவிக்கு பாக்குறீங்க. நீங்க எந்த நடந்தாலுமே சரி, இங்க ஒரு நல்ல திட்டம் வந்துட்டா அது பிஜேபி காரணம், திமுக காரணம். கெட்டது ஒண்ணு நடந்துச்சுன்னா பிஜேபி தான் காரணம்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நிறைய வீடுகள்ல அரசு வீடுகள் அரசு வந்து கட்டித்தரல, வீடுகள் குடியிருப்புகள் கிராமப்புறங்கள்ல நகரப்புறங்கள்ல கட்டி தருவாங்க. அதுல பெரும்பான்மையான பணம் யாருடையதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா கலைஞர் குடியிருப்பு, அம்மா குடியிருப்புன்னு இவங்க ஒரு பேர் வச்சுப்பாங்க. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை கூட உங்களால் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சென்ட்ரல் ஸ்கீம்னு சொல்ல முடியல. ஈவன் சென்ட்ரல் ஸ்கீமுக்கு நம்மகிட்ட தான் காசு போகுது. கண்டிப்பா. பட் நம்ம காசு மட்டுமே நமக்கு திரும்பி வருதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுமே கிடைக்குது. ஸோ இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல இன்றைக்கு யார் அதுக்கான பதில் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எடுத்துங்க, இன்னைக்கு அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் திரு கே என் நேரு. ஆமா, நான் சென்னையில தேடி பார்க்குறேன், அவர் சென்னையில இல்ல போல, எனக்கு தெரியல இந்த பிரச்சனை இது வரைக்கும் அவர் சந்திக்கலாம். அந்த லைம்லைன் நியூஸ் எங்கேயுமே நான் பார்க்கல. அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பா சென்னையில மட்டும் அவர் இல்லை. இப்போ யார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா திரு சேகர் பாபு. அவர் பேச்சுவார்த்தை பாத்தீங்கல்ல, என்ன வேணும் கேட்கறது காட்டு. ஒரு அமைச்சர் நாளைக்கு நீங்க போய் இப்போ 8 மாசம் எலெக்ஷன் வருது இல்ல, என்ன ஓட்டு போடு, என்னம்மா ஓட்டு போட்டுறியா போடுறியா இல்லையா அப்படின்னு கேட்பீங்களா? அப்படி கேளுங்க, அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒன்று, ஓட்டு கேட்கும் போது அப்படியே கை கூப்பி சிரிச்சுட்டு வந்து அப்படியே அந்த தமிழ் அவர் பேச தனி ஒரு தமிழ் இருக்குது. கண்டிப்பா, தாயுள்ளம் படைத்த முதல்வர் நமக்கான இதெல்லாம் தனியா செய்வார் சொல்ல அவர் ஒரு தமிழ் இருக்குது. அதாவது நான் இந்த இடத்துல வந்து ஒன்று சொல்ல விரும்பப்படுறேன். நான் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு பிரச்சாரம் இருக்கு இல்லையா, தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும், தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்க வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேசிஸ்டா தெரியும், இனவாதம் தூய்மைவாதம் இப்படின்னு தெரியும். நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு சிலதை பார்க்கும் பொழுது தான் உள்ளபடியே அந்த தமிழர் அப்படின்ற உணர்வு இருந்தா தானே நீ வந்து சொந்த நாட்டு மக்களை வந்து பார்க்க. இவர் வந்து பேசுறாரு சேகர்பாபு அவர்கள், இவர்களும் எங்கள் நாட்டினுடைய மைந்தர்கள் தான். என்ன லாங்குவேஜ் அது, என்ன சொல்ல வர உங்க நாட்டு மைந்தர்கள்னா என்னது அது? அப்போ அவர்களை நீங்க 3ஆம் தரமா நினைக்கலன்றத சொல்ல வரீங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் தேவையே இல்லை ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா நாங்களும் எங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டும். புத்தம்பதோ ஒரு 4 வார்த்தை கத்துக்கிறது.
இந்த 4 விஷயத்த வந்து போற இடத்துல எல்லா இடத்துலயும் அடிக்கிறது. என்ன பிரச்சனை நடந்தாலுமே இந்த 4 விஷயத்த வந்து சொல்றது. தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கும் உங்க முதல்வர் கோட்டு போட்டதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அந்த பொறுப்பு அமைச்சர் கிடையாது, ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறீங்க. இது வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள், இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து சட்டக்கல்லூரி வந்து சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டு சட்டப்படிப்பு, உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை, அங்கதான் நான் வந்து படிச்சது. நான் எங்க கல்லூரியை வந்து இடமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நான் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்பொழுதும் பண்ணோம், 4வது வருஷம் நான் படிக்கும்பொழுதும் பண்ணோம். ஸோ அந்த போராட்டத்தில் முக்கியமாக நம்ம வந்து ஒருங்கிணைச்சு பண்ணதுல இருந்துன்னு வச்சுங்களேன். ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணும் பொழுது எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. யார் வருவாங்கன்னா நேரடியா எங்களுக்கு யார் வந்து பொறுப்பு, எங்க டிஎல்எஸ், எங்களுடைய பிரின்சிபல் யாரு, அதற்கு மேல சம்பந்தப்பட்ட நபர்கள் வருவாங்க யாரு, இவங்க உள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நான் இப்படிதான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க என்னடான்னா மேயர் குறைந்தபட்சம் அந்த வாசல் வந்து நிக்கல. உங்களை என்னமா பண்ணிட்டு போறாங்க? ஒண்ணும் பண்ண போறது இல்லை. சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஐயா சேகர் பாபு பதில் சொல்றாரு. சொல்லல, நீங்க வந்து மக்கள்கிட்ட நிக்கல, என்ன பண்ணிட்டு போறாங்க? ரோட்ல தானே இருக்கிறாங்க, நீங்க அங்கதானே நிக்கிறீங்க, உங்ககிட்ட தான் வந்து போலீஸ் படைபலம் இருக்குல்ல, உங்களை என்ன கிட்டக்கிற மக்கள் வந்து உங்களை நெருக்கடியா போறாங்க. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே அறிவு இருக்குது. 2வது அவங்க ஒரு மேயர், அதுக்கு உண்டான மாண்பு மரியாதை சாதாரண மக்களுக்கு கூட கொடுப்பாங்க. அவங்க நேரடியா வந்து நிக்கல, இது வரைக்கும் நிக்கல. ஒரு 4 பேர் உள்ள போவாங்களாம், 4 பேர்கிட்ட பேசுவாங்களாம், வெளியே வந்து 1 மணிக்கு வெளியே வருவாராம், கேள்வி வேற நீங்க எந்த பிரச்சனை கேட்பாராம். சோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இந்த அரசு முறையாக நடத்தவில்லை. ஏன்னா அவங்களை நீங்க ஒரு முறையான மனுஷங்களாவே பார்க்கலையே, உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு மட்டும் பயன்படுத்திப்பாங்க. ஆனா அவங்களை நீங்க வந்து எந்த விதமான மாண்போடு நடத்துறீங்க? சரி, உள்ளபடியே இந்த அரசு நாட் ஓன்லி தூய்மை பணியாளர்கள், நீ யாரா இருந்தாலுமே உன்ன ஒரு வாக்கு, ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க பெரும்பான்மையா போராடக்கூடிய மக்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடியவங்க சில பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்காங்க, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா பறையர் இருக்காங்க, அருந்தர் சமூகம் இருக்காங்க, வன்னியர் சமூகம் இருக்காங்க, உழைக்கக்கூடிய பல சமூகங்கள் அதுல இருக்கிறாங்க. ஒரே இப்போ உங்களுக்கு இந்த குறிப்பா இந்த நெசவாளர்கள் பிரச்சனை, ஒரு சில வந்து இந்த இடைநிலை சாதிகளுக்கான சில தொழில்கள்லாம் இருக்கு, அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா அரசாங்கம் போயிருக்கும். இந்த பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க, நான் சொல்லக்கூடிய பொறுப்பு அமைச்சர், இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர், அவரை விட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு வந்து பண்ணல. அப்ப இவங்களை வந்து கொஞ்ச நாள் போட்டோம், என்ன பண்றீங்களோ பண்ண, அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்க. இல்ல எங்க கிட்ட தான் இருக்கு காவல்துறை. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, எங்களுக்கான அதிகாரம் இந்த விதியின் கீழ் நீங்கள் இங்க நிற்கிறீர்கள், அதனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி உங்களை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறோம்ன்றத அந்த லோக்கல் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மூலமா சர்க்கிள் வந்துருச்சு. அப்ப அச்சுறுத்தி பாக்குறீங்க. சென்னை மக்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பலவற்றை அவங்க பார்த்தவங்க, உங்களெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனா அப்படி அச்சுறுத்தலுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்க பண்றாங்க. ஆனா ஸ்டில் இது வரைக்கும் அவங்க அதுக்கான செவிசாய்க்கல, அவங்க போராட்டத்திற்கான முடிவே அரசு. சரி பிரதாப், இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாமரத்தனமாக இருக்கும், என்ன நீங்கள் கூட இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். இருந்தாலும் ஒரு ஐயத்திற்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் படித்து காட்டினீங்க, நீங்கள் வந்து அந்த தனியார் கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு கீழே போய் வேலை செஞ்சா உங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கிடைக்கும், அது இல்லாமல் நாங்களும் கூட இவ்வளவு உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி இந்த வேலைகள் வந்து தனியாருக்கு மாற்றப்பட்டால் அப்படி என்ன பெரிய நஷ்டம் ஏற்பட்டுட போகுது? ஏதாச்சும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கா? இப்போ இருக்கிறத விட அந்த மக்கள் பெருசாக ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறாங்களான்னு கேட்குறேன். நம்ம நேரடியாக நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேனல் மூலமாக நான் போய் அங்கே கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 23,000 24,000 நாங்கள் சம்பளம் வாங்குறோம், இப்போ வாங்கியிருக்கோம். ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டா எங்களுக்கான சம்பளம் குறைக்கப்படுது. எவ்வளோ? அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 600 ரூபாய் வாங்குறாங்க, கரெக்டாக தெரியல, 600 ரூபாய் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா நாங்கள் 450 ரூபா இல்லை 500 ரூபாய் தான் வாங்குவோம். அப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் குறையாது, 30 நாள் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க எவ்வளவு குறையும். 20,000-22,000 குடும்பத்தை வந்து நடத்த முடியுமான்னா அதுவே முடியாது. அதுலயுமே எங்களுக்கு சம்பளம் வந்து குறைக்கப்படுது அப்படின்றது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். 2வது இவங்க பல அறிக்கை விடுறாங்க, நாங்க வந்து இந்த சேஃப்டிலாம் நாங்க நிறைய கொடுக்குறோம், க்ளவுஸ்லாம் நிறைய கொடுக்குறோம். நான் போய் பாக்குறேன்னா நிறைய பேரோட கை வந்து கிழிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேருடைய கால் கிழிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா அந்த குடிச்சிட்டு போற பாட்டில், அரசாங்கத்தில் டாஸ்மாக் கூடிய பாட்டிலாம் குடிச்சிட்டு வச்சிடறானுங்க போதை ஏறி, அதனால் அந்த பாட்டிலெலாம் வந்து கிழிச்சிங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு சேஃப்டி அப்படின்றது குறைந்தபட்சம் கிடையவே கிடையாது. அப்படி சேஃப்டி இருந்திருந்தா அந்த மக்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. நிறைய பேருக்கு அந்த ஒரு விதமான இந்த படைகள் அதெல்லாம் வந்து இருக்கலாம், நான் பார்த்து நேரடியாக பார்த்தேன் நான். ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ் கிடையாது. கவர்மெண்ட்டு உன்னையே நான் வந்து கேள்வி கேட்க முடியல, எனக்கான உபகரணங்கள் நீ சரியா கொடு, பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் எனக்கு நீ கொடுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியல, நீ கவர்மெண்ட். ஆனா ஒரு தனியாருக்கு நான் விட்டேன்னா அவன் ஒரு துறையை மதிப்பானா? நீயாவது கவர்மெண்ட். இல்ல, எனக்கு புரியல, இத்தனை ஆண்டுகளா அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்கவே இல்லையா?
இல்லை கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக்லையோ இல்லை வந்து லைட்டாக என்ன திக்னஸ் ஆனது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் அவங்க யாரும் கையால தானே பண்றாங்க. நான் தெருவில் நீங்க பாக்குறேன் அதான் கேக்குறேன், கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறேன். ஒரு குப்பை தொட்டி இருக்கும், ஒரு சின்ன ஒரு கிளவுஸ் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே போடுவார் கையில. மிஷின் எல்லாம் கூட எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே பார்த்திருக்கேன். நமக்கு ஒரு மாதிரி இருக்க, பட் அவங்க அப்படி பண்றாங்க. அப்படியே போடுறாங்க. இது பேரா எங்களை உபகாரம், இது பேரை பாதுகாப்பா? நீயே இதுதான் கொடுத்துருக்க அரசாங்கம். அவங்க எனக்கு என்ன கொடுப்பாங்க? நாளைக்கு நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது. நிச்சயமா நான் என்ன சொல்றேன், தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார்கிட்ட விட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கவர்மெண்ட் எதுக்கு? சரி, யாரை தான் பர்மனெண்ட் பண்ணுவீங்க? நீங்க டீச்சரை பர்மனெண்ட் பண்ண மாட்டீங்க, டாக்டருங்க போராடுறாங்க, நர்ஸை போராடுறாங்க, எல்லாருமே போராடுறாங்க. யாரு கவர்மெண்ட் அப்ப யாரு பர்மனெண்ட் பண்ணீங்க? சரி, இப்ப நாங்க மட்டும்தான் இவங்களை பிரைவேட் பண்றோமா? ஏற்கனவே அதிமுக காலகட்டத்துல 10 ஜோனை வந்து பிரைவேட் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் இப்படிதான் போராடினீங்களா? இப்ப மட்டும் என்ன நீங்க போராடுறேன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறீங்க. 2021 19ஆம் தேதி ஜனவரி மாசம் கொடுக்குறீங்க. யாருக்கு? திரு ஆணையர் அவர்கள் சென்னையினுடைய கமிஷனுக்கு வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? என்னன்னா அப்போ அந்த கேஸ் வந்து பெண்டிங் போயிட்டு பணி நிரந்தரம் பண்ண சொல்லி இவர் என்ன சொல்றாரு கடைசின்னா, உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இதை அனைவரும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பணி நிரந்தரம் செய்ய சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி உங்ககிட்ட ஏன் கேட்கிறோம்? நாங்க என்ன கொடுத்துருமா, எடுத்து காட்டுன்றல திரு சேகர்பாபு சொன்னார். எடுத்து காட்டுறேன். உங்களோட வாக்குறுதி 285 ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். என்ன இது உங்களோட ஏன் கேட்கிறோம்? அதாவது இவங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நம்பி ஓட்டு போட்டாங்க, இன்னைக்கு ஏமாத்திட்டீங்க. அப்புறம் உங்ககிட்ட கேட்க இது ஒரு கேள்வியா? இது உங்ககிட்ட எங்ககிட்ட ஏங்க நீங்க கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதிமுக சரியில்லை, அவங்க ஆட்சி காலத்துல கேட்காத நீங்க இப்ப மட்டும் ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் சொன்னீங்க? நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க தானே ஏமாத்துனீங்க. 2285 நீங்க 281 இருந்து 85 வரைக்கும் தூய்மை பணியாளர் நலன் சொல்லிட்டு ஒரு காலம் ஒதுக்கி, எப்படி வழக்கறிஞர், மருத்துவர்கள், பத்திரிகையாளர் ஒரு காலம் ஒதுக்குறாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையில வந்து இங்க பாருங்க அவங்க தான் ஒதுக்கி இருக்காங்க. அதுதான் சொல்றேன் நானு. அப்புறம் நீங்க சொல்லிட்டு வந்து இப்ப வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி? இப்ப ஏன் கேக்குறீங்கன்றாங்க. இன்னொன்னு அயோக்கியத்தனமான பேச்சு ஒண்ணு இருக்குது, ரொம்ப ரொம்ப மோசமான பேச்சு ஒண்ணு இருக்குது. எந்த முதலமைச்சர் வந்து உங்களோட டீ சாப்பிட்டாரு? எந்த முதலமைச்சர் உங்களோட வந்து உணவு அருந்தினார்? யார் உங்களுக்கு பிரியாணி போட்டது? எவ்வளவு ஒரு மோசமான பேச்சு இது. ஒரு மனுஷன் சக மனுஷன் கூட வந்து உட்காந்து சாப்பிட்றத போயிட்டு ஒரு நியூஸ் ஆக்குறீங்கன்னா எவ்வளவு ஒரு மோசம் இது. அவர் எங்கன்னா வந்து நாய்களோடு உட்காந்து சாப்பிட்டாரா, இல்ல பன்றிகளோட உட்காந்து சாப்பிட்டாரா, இல்ல விலங்குகள் பறவைகளோட உட்காந்து சாப்பிட்டாரா? சக மனுஷன் ஒரு மனுஷனோட உட்காந்து சாப்பிட்டான். இதை வந்து ஒரு நியூஸ் ஆக்குறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். அதை யார் சொல்றாங்க? அதே பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க. ஒன்னு தெளிவுபடுத்த சொல்ல விரும்புறேன் நான், திமுக அவங்களை மேயர் ஆக்கிடுச்சுன்றாங்க. ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக அரசியல் ரீதியான இடஒதுக்கீடு வேண்டும்னு சொன்னார். அதுக்காக போராடினாரு, அதுக்காக பல உரிமைகளை தியாகமும் செய்தாரு, பல போராட்டங்களை மேற்கொண்டார். இங்க தமிழ்நாட்டில இருந்து கூட தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அதுக்காக கடுமையாக போராடியவர். அப்படிப்பட்ட அவர்களால் அரசியல் ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. நாளைக்கு அதிமுக இருந்தா அங்க ஒரு பெண் மேயர் வேற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் மேயர் வருவாங்க. இது உங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டதானா? நீங்க திமுக நம்மளுக்கு குத்துருச்சு, அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் வர முடியாது, அந்த இடத்துல சேகர்பாபு குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் வர முடியாது. நீங்க இல்லைனாலும் அங்க இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களை ஏன் போடுறாங்கன்னா நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க. உங்களுடைய ரொம்ப எனக்கு பிரியா அவர்கள் பத்தி எனக்கு கவலைப்படுறதா, எனக்கு அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு கூட எனக்கு அந்த அளவுக்கு அவங்களை முன்னாடி நிறுத்திட்டு இவங்க எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் செய்யறாங்க. தெரியலன்ற ஒரு வருத்தம் தான். நான் என்ன சொல்றேன், ஒரு தெளிவான ஒரு அரசியல் அறிவுள்ள ஒரு பெண்மணி இடத்துல இருந்திருந்தா எந்த அளவுக்கு செயல்பட்டு இருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அதே இடத்துல வந்து சிவகாமி ஐஎஸ் போட்டிட்டாங்க, மேயர் கவுன்சிலருக்கு நின்னாங்க. அதிமுக பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தா அந்த இடத்துல வந்து சிவகாமி ஐஎஸ் வந்திருப்பாங்க இன்னைக்கு மேயரா. ஆனா அதிமுக பெரும்பான்மையா வெற்றி பெறல. அந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்திருந்தா இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க, இவங்கள மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இந்த மக்களுக்காக போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவங்க எல்லாம் வந்து வர வேண்டிய இடத்துல இவங்க வந்திருக்காங்க. ஒரு நமக்கு அதிமுக சப்போர்ட்டர்லாம் கேட்பாங்க. சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களை வந்து செயற்கைத்தனமாக உருவாக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அவங்க பேசுறதையோ அவங்க நடந்துக்கிறதையோ கூட நான் குறை சொல்ல விமர்சனம் பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட நேச்சர்னு ஒன்று இருக்குது. ஆனா செயல்பாடை விமர்சனம் பண்ணணும். ஏன்னா நீங்க மேயர், எல்லாருக்குமான மேயர். நீங்க சேகர்பாபு அவர்கள் வந்து செல்லக்கூடிய இடத்திற்கு வந்து அவரோடு மட்டுமே செல்வதும்,
இல்ல நீங்க வந்து அந்த கார்ல எல்லாம் ஏறி போனாங்க ஒரு time நீங்க தொங்கிட்டு போனாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா நான் அவங்க மேயர் அப்போ நான்லாம் வந்து ஃபயர் விட்டாள் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் வயசானவங்க கூட கிடையாது, ஒரு இளம் பெண் மேயர் ஆயிட்டாங்க. உண்மையாகவே ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு திமுகலாம் கொடுக்குது போல நினச்சிட்டேன். ஆனால் ஒரு மேயர் தொங்கிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்பேத்கர் அவர்கள்லாம் இதை பார்த்துருந்தாருன்னா இப்படிப்பட்ட நபர்களை நீங்க அவங்கள கூட விடுங்க, எதுக்கு எடுத்தாலும் பெண்ணியம் சமத்துவம் சகோதரத்துவம்னு பேசுற திமுக கூட ஏமா நீ எல்லாம் தொங்க தேவையில்ல, கொஞ்சம் வந்து உள்ள உட்காரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நீங்க சேகர் பாபு அவருடைய ஒரு வீடியோ நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறீங்க, அதை நான் காட்டுறேன். பிரியா ராஜன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பெண்கள் சமநிலையிலே இருக்கின்ற மேடை என்று சமநிலையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், முழு நிலையும் அடைய வேண்டும் என்ற ஆசை வரக்கூடாது என்பதை கேட்டீங்களா? சமநிலையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், முழு நிலைமையான ஆசை வந்து வரக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க மைண்ட் செட்டே இவ்வளோதாங்க. திமுக மைண்ட் செட்டு உங்களை ஒரு வாக்கா பார்க்கும், இல்லைன்னா நீங்க அவங்களுக்காக செயல்பட ஒரு கருவியா பார்க்கும். அந்த கருவி செயல்படுற வரைக்கும் செயல்பட்டோம், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. சரி, அப்படி பல பேரை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க தான் படிச்சு காட்டினீங்க 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவோட தேர்தல் அறிக்கையில தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல அவங்க அதை செய்யவே இல்லை. 8 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் வரப்போகுது. வந்த 1 வருஷத்திலேயே செய்யல, 2வது வருஷத்துலயும் செய்யல. அப்போ 3வது வருஷமே இதற்கான போராட்டத்தை தொடங்கி இருக்கலாம்ல. ஆனா தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரமா முன்னெடுக்கப்படுதுன்னா யாரோ பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற ஐயமும் முன்வைக்கிறாங்கல்ல. சொல்லக்கூடிய கேள்வி நியாயமானது. ஆனா இதையுமே சுட்டி காட்டுறேன் நானு. நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இத்தனை நாளா ராம்கேர் நிறுவனத்துக்கிட்ட இருந்து காசு வாங்கல, சரி எங்களை இப்பதான் நீங்க மாத்தி விட்டுக்கிறீங்க, அதனாலதான் நாங்க கேட்கிறோம். 4 வருஷமா சும்மா இருந்துட்டு இப்பதான் மாத்தி விடுறாங்க. 4 வருஷமா இவங்க என்ன, அதாவது இந்த சம்பளமே நேரடியா வந்து அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் கிடையாது, அரசின் மூலமாக ஒரு சுய உதவிக்குழு மூலமாக பெறக்கூடிய ஒரு சம்பளம் தான். ஆனா இவங்க இப்ப நேரடியாக ராம்கேர் நிறுவனத்துக்கு அதாவது அரசாங்கத்துக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. அரசாங்கம் இத்தனை 1000 கோடியில டெண்டர் விடும், அந்த ராம்கி நான் எடுத்துட்டேன், நீங்க ஒரு டெண்டர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தனியார் ஊழியர், அதனாலதான் அவங்க கேட்கறாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே சம்பளம் வாங்கினேன், நானு ரோடு பெருக்கிறது வந்து உங்ககிட்ட தானே பெருக்கிறேன், உன்னதான இந்த நாட்டை தானே சுத்தம் செய்யறேன், நீ தானே சம்பளம் தரும், நான் ஏன்டா அங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது நியாயமான ஒரு விஷயம். மோடி அரசை விமர்சிப்பதற்கு இந்த திமுக அரசுக்கு எந்த விதமான தகுதியும் இன்னைக்கு இல்லைன்றதை நான் வெளிப்படையா சொல்றேன். எல்லாத்தையும் பிரைவேட்டேஷன் ஆக்கிறாங்க, விமான நிலையத்தை வித்துட்டாங்க, அதை வித்துட்டாங்க, இதை வித்துட்டாங்க, இதை வித்துட்டாங்கன்னா நீங்க என்ன வித்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் நஷ்டம் சொல்றீங்க. நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு கூட உங்களால் சம்பளம் தர முடியாது, அவங்கள கூட நீங்க பெர்மனன்ட் ஸ்டாஃபா எடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வந்து யோகியதை இருக்கு நீங்க வந்து பிஜேபி அரசு குறை சொல்றதுக்கு? அவங்க வித்துட்டாங்கப்பா, நீங்க தான் நியாயவான்களாச்சு, நீங்க தான் உத்தமர்களாச்சு, மக்கள் மீது கரிசனர்களாச்சு, நீங்க ஏன் பண்றீங்க? அப்படி பண்ணீங்கன்னா நீங்களுமே ஒத்துங்க, மக்களுக்கு வந்து அம்பலப்பட்டுருங்க, ஆமா எங்களாலே முடியல, எங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும். அப்போ நீ குறையும் சொல்லிடுற, உன்னை நியாயவான் போல காமிச்சிக்கிற, மக்களை இப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்கிடுற. அப்போ மக்கள் தான் இதுக்கு சரியான பாடத்தை வந்து இன்னைக்கு அத்தனை பேரும் கொதிச்சு போயிருக்காங்க. நீங்க எல்லா சைட்லுமே கொதிச்சு போயிருக்காங்க. ஆசிரியர்களா வா பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்க, ஏமாத்திட்டீங்க. செவிலியர்களா, எல்லா தரப்புலையுமே வந்து ஒரு சங்கத்துடைய பிரதிநிதி அழைப்பு அவங்க வந்து எடுத்துப்பாங்க, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நடத்தி மைண்ட் வாஷ் பண்ணி பா ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் நமக்கெல்லாம் வந்து வேலை கிடைச்சிடும். எங்க இடத்துல இன்னைக்கும் பல பேர்லாம் இருக்கிறாங்க, இந்த டீச்சர் சங்கத்துல பழைய சங்கம்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க நமக்கான பழைய பென்ஷன் திட்டம் வந்துருமாமா. எப்படி வந்துடும்? ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நமக்கான பழைய பென்ஷன் திட்டம் வந்துருமா. சம்பளம் கொடுக்க முடியல, இங்க வேலையை விட்டு போறவங்களுக்கு அதை கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஓய்வூதியம், அதை வந்து கொடுக்க முடியல. இதுல பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து கொடுக்க சொல்லிட்டு எல்லாமே வந்து வாயால் வந்து ஏமாற்றுவது. ஆனா எனக்கு உள்ளபடி வருது என்னன்னா, எப்படி நம்புறாங்க நமக்கெல்லாம்? இப்ப எனக்கெல்லாம் படிச்ச டீச்சர்ஸே நம்புறாங்களே, எப்படி நம்புறாங்க? பாடம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, எப்படி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்றது நமக்கு வந்து வருத்தமா இருக்குது. நீங்க உங்களுக்கே தெரியுது, அரசாங்கத்துல துட்டு இல்லைன்றீங்க, வேர்ல்டு பேங்க்ல வந்து கோடி கோடியா வந்து கடன் வாங்குறீங்க, அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட் அடைக்க போறது கிடையாது, அது வந்து கடன் வாங்க போறீங்க. கடைசி நேரத்தில் வந்து இலவசங்கள் அப்படின்ற பேரில் வந்து நீங்கள், அதாவது நான் வந்து எல்லா திட்டங்களும் நான் குறை சொல்லக்கூடிய நபர் கிடையாது. நீங்கள் டிவி கொடுக்குறீங்களா, நான் குறைலாம் சொல்லல, லேப்டாப் கொடுக்குறீங்களா, நான் குறைலாம் சொல்லல. ஆனால் வேலை கொடுத்தியா, அவனுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியத்தின் வழி செஞ்சியா, ஒரு சொந்த குடிமகனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய கல்வி தகுதி, அவனுக்கு இருக்கக்கூடிய திறனை கொண்டு நீ வேலை கொடுத்தியா, அதெல்லாம் கிடையாது. டிவி கொடுத்தியா கம்முன்னு வாங்கி வச்சேன், நம்ம மிக்சி கொடுத்தியா கம்முன்னு வாங்கி வச்சேன் மட்டுமே கிடையாது. டிவி கொடுங்க, நல்ல விஷயம் தான். நான் வந்து இலவசமான திட்டங்கள் வந்து முழுக்க நான் எதிர்க்கக்கூடிய நபர் கிடையாது. ஏன்னா ஒரு குடிமகனை, ஒரு குடும்பத்தை வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. ஸோ அதுக்கான பல விஷயங்களை வந்து
திரு கருணாநிதி அவர்களும் பண்ணியிருக்காங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோடு பண்ணிட்டு நீங்கள் விட்டீங்க. அதாவது பேர் வச்சு சோறு வச்சு அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் கொடுத்தீங்களே, ஆனால் அதற்கான ஸ்கில் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு தான் முக்கியமானது. நீங்கள் டிவி கொடுக்குறது மேட்ரு கிடையாது, அவன் படித்து வந்தால் அவனுக்கான வேலை கொடுக்குறதா முக்கியமான விஷயம். இதையும் கொடுங்க அதையும் கொடுங்க நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இதை மட்டும் கொடுத்துட்டு நிறுத்துறீங்க. சரி, ஒரு டைம் டிவி கொடுத்தாங்க, அடுத்த டைம் டிவி கொடுக்க முடிஞ்சதா? இல்லை. ஏன்டானா அப்போ எல்லாரும் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. லேப்டாப் வந்து தொடங்கினாங்க, லேப்டாப் கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. படிக்கிறதுக்கூடிய லேப்டாப் கொடுக்குறது நல்ல விஷயம், அது நீங்கள் கொடுங்க, ஆனால் நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள்லாம் சொல்றாரு நாங்கள் தான் திருப்பி லேப்டாப் கொடுப்போம்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 ரூபாவா அந்த பெண்களுக்கான காசு உரிமை தொகை? இப்போ 2000 ரூபாவோ 1500 ரூபாய் 1500 ரூபாய் இவர் 2000 ரூபான்னு சொல்றாரு நினைக்கிறேன். எடப்பாடி அவர்கள் 2000 ரூபாய் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாரு நினைக்கிறேன். 1500 ரூபாய் கொடுத்தா நம்ம வீட்டுல ஒரு நாளும் நம்முடைய சாப்பாட்டு குறைய இருக்காது, ஒரு நாள் உங்களுக்கு கேஸு குறைய இருக்காது. உங்க வீட்டுல நீங்க கரண்ட் பில்லு கேஸ் ஒரு நாளைக்கு பத்தாது. இல்ல, இன்னைக்கு ஒரு வீட்டில் கறி எடுக்கணும்னா சிக்கன்லாம் வந்து சிக்கனே வந்து 230 ரூபா என்ன விற்குது, பீஃப் ஒரு 300 ரூபா விற்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வாட்டவர் நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்றோங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி 2 நாள் சாப்பிட்டீங்களா 1000 ரூபாய் வச்சு, 3 நாள் சாப்பிட்டீங்களா, இல்லைன்னா ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடியுமா? அரிசி எடுத்துட்டேன். இதுல முக்கியமா பாருங்க, இந்த 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பெண்கள் மகிழ்ச்சியில திளைக்கிறாங்களாம். கேஸ் வாங்க முடியாதுண்ணே, நீங்க அதை வச்சு கேஸ் வாங்க முடியாது. உண்மை, கேஸ் வாங்க முடியாதுன்னா கேட்பானுங்க, ஏன்டா கேஸ் வாங்க முடியாது? கேஸ் எடுத்து போறோம், அவங்க ஒரு 100 ரூபாய் மேல கேட்கறான். ஆமா, டிப்ஸ் கேட்பாங்க. அப்புறம் அப்போ இதை வைத்து மட்டுமே இந்த மக்களை வந்து சரி கட்டலாம் அப்படின்னு நினைப்போம். எனக்கு வருத்தமா இருக்குது. உள்ளபடியும் 1000 ரூபாய்க்கு நம்மளை ஏமாத்துறானுங்க, நம்ம எப்படா ஒன்றும் வந்து முழிச்சுக்காம இருக்கிறோம்? எப்படா கேள்வி? சரி, நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பிரைவேட்டைசேஷன் பண்ணதுனால தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க உங்களை அரசு பணியாளர்களா மாத்துவோம், நிரந்தர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து அந்த மக்களோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சாங்க. இன்னும் 8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல இந்த மக்கள் ரொம்ப தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்குதே, இந்த நேரத்துல இந்த மக்களோட அதிருப்தியை சம்பாதிக்கிறோமே, இவங்க நமக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்களே அப்படிங்கிற அச்சம் ஏன் வந்து இந்த திமுகவுக்கு வரவே மாட்டேங்குது? ஒரு துளியும் கிடையாது, வராது. எப்படி வந்துடும்? இவங்க உட்காந்துட்டு இருக்கணும்னா ஒரு 300 குடும்பம் இருக்குமா, 200 குடும்பம் இருக்குமா, அதெல்லாம் ஒரு துளியும் வராது. நீங்க அவங்க உட்காந்துக்கிறவங்க 300 குடும்பம் இருக்கலாம். ஆனா அதை பாக்குற பல கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு என்ன இது உழைக்கும் மக்களை இந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இந்த திமுக அரசு மேல திரும்பாதா? காசு தராங்களே 1000 ரூபாய். நீங்க அப்படி சொல்றீங்களா? ரைட். உள்ளபடி இதுதான். நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, உங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள், உங்கள் மேடை பிரச்சாரங்கள், உங்கள் ஐடி பிரச்சாரங்கள் எல்லாமே லாஸ்ட்ல தேர்தலுக்கு எலெக்ஷன் நைட் 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. எங்க வீட்டுல வருவாங்க 9 மணி 8 மணிக்கு வருவாங்க. என் வீட்லயும் வருவாங்க. எத்தனை ஓட்டுமா? ஆனா எத்தனை ஓட்டு? 500 ரூபாய். நான் அவனுக்குள்ள ஓட்டு வந்துருச்சுண்ணே, லிஸ்ட் எங்கம்மா ஓட்டு லிஸ்ட்ல பேர் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய், 1500. இன்னொரு 9:30 மணிக்கு ஒருத்தவங்க அவங்க வந்து எத்தனை ஓட்டோ சிட்டிக்கு. இப்போ கிராமத்துல இருந்தீங்கன்னா அவங்க ஓட்டுக்கு வந்து 300 ரூபாய், நகரத்துக்கு இருந்தீங்கன்னா 500 ரூபாய், சென்னையில் இருந்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்போ நான் வந்து நினச்சேன், அட பாவி, சென்னையில் நம்மளால இருந்தாலும் நிறைய காசு திரும்ப போடுது. இந்த மாதிரி முடிவு பண்ணாங்க தெரியுமா? இது தேர்தலுடைய வாக்குல மிகப்பெரிய ரோல் பண்ணுது. எல்லாரும் ஒன்று சொல்லலாம், யாரும் இன்னைக்கெல்லாம் வந்து ஓட்டுக்கு வந்து காசு வாங்குறது கிடையாது. அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறாங்களோ இல்லையோ, இதுக்காக நம்பி ஓட்டு போடாத மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா நாம் தமிழ் போன்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. அதே போல ஒரு புதிய மாற்று சக்தி, அவங்க ஒரு சுயேட்சையான வேட்பாளராக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. பெரும்பான்மையான மக்கள் அதிமுக திமுக வந்து ஓட்டு போடுறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுக உள்ள வந்ததெல்லாம் மேல் பூச்சி தான். பணத்திற்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கும் நம்ம வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பூத்துல போய் உட்காடுறாங்க இல்லையா, அந்த வெளியில மைண்ட் வாஷ் பண்ண 2 பேர் கண்டிப்பா இவங்களுக்கு போட்டுரு மச்சான், அவனுக்கு போட்டுரு மச்சான், நம்மளால் வந்து அவனுக்கு ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை ஒரு 1000 பேருக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அவனுக்கு தேர்ந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ காசு கொடுத்துட்டா அவன் சொந்தக்காரங்களாம் வந்து ஓட்டு போட்டுறான்னு சொல்லுவான். ஏன்னா நம்மால் ஜாதின்றது அவங்க ப்ளே பண்ணோம், சொந்தக்காரன்றது ப்ளே பண்ணோம். பெரும்பான்மை ஜாதின்றது ப்ளே பண்ணுது, சொந்தக்காரங்களே எல்லாருமே நிற்கிறது கிடையாது, பட் ஜாதிக்காரங்க அப்படின்றப்ப ப்ளே பண்ணுது. ஸோ இந்த காசை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் பொதுவாக வந்து உழைக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் இருக்கும். நம்ம திமுக சொல்லிட்டு அதிமுக குளோரிஃபை பண்ண விரும்பல. நான் அதிமுகவுக்குமே இது போன்ற எண்ணங்கள்லாம் என்ன வேணும்னாலும் அயோக்கியத்தனம் செய்யலாம், தேர்தல் நேரத்துல காசு கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள் 1500, அப்புறம் மாணவர்களுக்கு செல்வ மாணவனா எந்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்காங்க, தமிழ் மகன் திட்டம். அப்புறம் கல்லூரி போறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து நீ போன் பண்ணி ஜாலியா பேசு, யாருன்னா பேசுவாங்க. அம்மாவுக்கு 1000, உனக்கு 1000. உங்க அம்மாவுக்கு இல்ல, வேற ஒரு மாதிரி சொன்னாரு இல்ல, அதான் நான் சொல்ல முடியாது இல்ல, அதான் சொல்றேன்.
வயசானவங்க வருங்க, அவங்களாம் அப்படி பேசுறாங்க. அப்படி சொல்லிட்டு நீ ஜாலியா ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நகைச்சுவை மன்னர்கள்லாம் இவங்களாம் நமக்கு வந்து குதூகலமா சொல்றாங்களாம். அந்த 1000 ரூபாய், அது ஒரு 1000, ஒரு திமுக சார்ந்தவங்க பட்டியல் போடுறாங்க. நீங்க எல்லாம் கொச்சப்படுத்திருங்க, 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு, உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், உங்க பையனுக்கு 1000 ரூபாய், உன் பொண்ணுக்கு 1000 ரூபாய், 3000 ரூபாய், இது மட்டுமா? வீட்டுக்கு வந்து அரிசி கொடுக்குறோம். யார் இவங்க? அரிசி இவங்க உடைச்சு இவங்க நிலத்துல அறுவடை பண்ணி அந்த அங்கன்வாடிகளுக்கு, சாரி, இந்த ரேஷன் கடையோட பொருட்களுக்குமே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய. இங்க ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து மட்டுமே தான் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும். ஆனா இவங்க அந்த மாதிரி சொல்றாங்க, எல்லாமே கொடுத்துறோம், நீங்க ஜாலியா ஒரு மனுஷன் பிறந்தா மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், எங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும் போதும். அரிஸ்டாட்டிலுடைய, நீங்க சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இவங்களுடைய பிளாட்டோலாம் இருக்காங்க இல்லையா, இதுல அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய நோக்கம் என்னடான்னா, நீங்க வந்து பிறந்துருங்க, நீ வந்து இந்த தேசத்துல பிறந்துட்டுனா உனக்கு எல்லாமே பார்த்துங்க கவர்மெண்ட், ஒரே நோக்கம் தேசத்துக்காக இருக்கணும், இது மட்டும்தான். அது வந்து கிட்டத்தட்ட நம்ம மோடி, ஹிட்லரு, இந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நபரா அவர் இருப்பாரு. பட் அவர் தான் வந்து அரசியலுடைய தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். பட் அவருடைய நோக்கம் என்னன்னா ஸ்டேட், நாடு தான் முக்கியம், முக்கியன்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஈவன் நீங்க குழந்தை பெற்றுக்கிட்டா கூட உன் குழந்தைய நீ குத்துட்டு போகணும், கொஞ்ச நாள் தான் நீ பால் கொடுக்குறியா, அது எல்லாம் வச்சுக்கணும், குழந்தை கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சா குத்துட்டு போயிடணும், அது வேற. ஆனா இவங்க என்னன்னா 3000 ரூபாய் கொடுப்பேன், நானே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. நமக்கு என்ன ஒரு விமர்சனம் பண்றாங்கன்னா, நான் என்னவோ நல்ல ஒரு கவர்மெண்ட்டு, நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கிறோம், மழை பெஞ்சா கூட வந்து ஒரே தொட்டு தண்ணி தேங்கிறது கிடையாது, எங்கேயும் வந்து குப்பைகள்லாம் எங்கேயுமே சுத்தமா வந்து இருக்குது. நீ அவனுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுத்தா அவன் வந்து வேலை செய்வான். நிச்சயம். நீ காலையில நைட்டு நீங்க சென்னை நகரங்கள்ல ஒரு 12 மணி 1 மணிக்கு போனீங்கன்னா நிறைய அப்பதான், ஏன்னா அப்பதான் அமைதியா இருக்கக்கூடிய டைம். அந்த மாதிரி கேர்லெஸ் அந்த மாதிரி பண்றாங்க, சுத்தம் பண்றாங்க இல்லையா, அந்த நேரத்துல 1 மணி 2 மணிக்கு வண்டி ஓட்டுன்னு வருவான், தூக்க காலத்துல இருப்பான். எத்தனை பேர் மேலே ஏற்றிருக்கான், அது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மக்கள் பல உயிர் தியாகங்களை செஞ்சுருக்காங்க, பல பேர் வந்து இந்த இதெல்லாம் சுத்தம் செய்யும் போதெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால் அதை குறித்து இந்த அரசாங்கம் ஒரு நாளும் யோசிச்சு கிடையாது. போராட்டம் பண்ணால் மட்டும் கைவிட்டுவாங்க, சென்னை வந்து நாரி போயிட்டு இருக்கு, வந்து உங்களை பணியை வந்து உறுதி பண்ணி தர சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இருந்துட்டு